ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெல் லேட்டஸ்ட் லேப்டாப் பற்றி பார்க்குறோம். இது 2022 இன்றைக்கி வந்திருக்கிற ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் லேப்டாப் இது மாடல் வந்து டெல் இன்ஸ்பைரான் 14 2-in-1 லேப்டாப் இது. அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். ப்ளஸ் இதோட நம்பர் வந்து 7420. இது 12th ஜென்ரேஷன். இதான் 12th ஜென்ரேஷன் i7 ப்ராசஸர், இன்டெல் i7 ப்ராசஸர், 16 GB RAM, 2 GB இன்பில்ட் கிராஃபிக் கார்டு. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற i7 இன்டெல் i7 ப்ராசஸரோட 12th ஜென்ரேஷன் வெரைட்டி. ஸோ இது வந்து 2022 மாடல். இது இப்போ கரண்ட் மாடல் இன்றைக்கி தான் ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷனு. ஸோ இந்த லேப்டாப் பற்றி இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணோம், ப்ளஸ் இதை பார்ப்போம் டீட்டெயிலு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஸ்லீக்கான லேப்டாப். மெயின்லி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸு, யூடியூப் பிளாகர்ஸு, அவங்களுக்கு ப்ளஸ் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கிங், கோடிங் டிகோடிங் பண்ணுறவங்க, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். நல்ல ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது லேப்டாப்போட சார்ஜர். ஸோ இதில் வந்து லேப்டாப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டைலஸ் பென் கிடைக்கும். இது வந்து டெல்லோட ஸ்டைலஸ் பென்னு. இது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக உங்களுக்கு லேப்டாப்லேயே வருது. ஸோ இதான் டெல்லோட ஸ்டைலஸ் பென் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த டச் ஸ்க்ரீனுங்கிறனால உங்களுக்கு அதில் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் இந்த பென்னு. ஸோ இது கேட்லாக். இது வந்து அதோட பென்னோட பேட்ரி, அப்புறம் அதோட கனெக்டிங் பின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கடைசியாக ஸோ இதை அசம்பிள் பண்ணலாம் இப்போது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்பேர் டிப் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெண்ணுக்கு தேவையான டிப், நாளைக்கு இன்கேஸ் என்ன டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்பேர் டிப் கிடைக்கிது. ப்ளஸ் இதெல்லாம் அதோட அக்சசரிஸு. ஸோ இது நம்ம பத்திரமா வச்சுருக்கணும். ஸோ இதான் வந்து டெல் பென்னு. இப்போ நம்ம பேட்ரி போட்டாச்சு. ஸோ ரெடி டு யூஸ் இப்போது. ஸோ இது வந்து உங்களுக்கு சார்ஜரோட அடாப்டர், லேப்டாப் சார்ஜரு. ஸோ இது டெல் சார்ஜர், அதோட கேபிள் இது. ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து லேப்டாப்போட டீட்டெயில்ஸு, கேமரா, அதோட ப்ராடக்ட் கேட்டலாக்ஸு. ஸோ இது வந்து சேஃப்டி ரெகுலேஷன் இன்ஃபர்மேஷன். ஸோ இதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய இப்போ டெல் லேப்டாப். ஸோ இதான் அந்த நியூ டெல் லேப்டாப். இது வந்து பேசிக்கலாக வந்து 2-in-1 லேப்டாப் அப்படிங்கிற ரீசன் என்னென்னா, இதை வந்து நீங்கள் ரெகுலர் லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, நீங்கள் இதில் பார்க்குறீங்க இந்த ஹிஞ்சு, இது வந்து ஒரு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுற ஹிஞ்சஸ். ஸோ நீங்கள் வந்து இப்படி ஃப்ளாட்டாக நீங்கள் கொண்டு போகலாம், ப்ளஸ் வேணால் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஒரு டேப்லெட் மோடில் வைக்கும் போதுலாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரிவர்ஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து மூவி பார்க்குறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஃபுல் ஃப்ளாட்டாக வேணும், எனக்கு இந்த ஏர்ப்ளேனில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணதை பார்க்கணும் அப்படின்னா கூட ஒரு நார்மல் டேப்லெட்மே கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கிட்ட கீபேடு, ஸோ உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு டேப்லெட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த டேரக்ஷன் மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்க்ரீன் வந்து இதாகிரும், செட் ஆகிரும். ஸோ பேசிக்கலாக டேப்லெட் மோடில் ஆக்டிவேட் ஆகிரும் ஃபஸ்ட் திங். ஸோ இதுதான் வந்து 2-in-1 லேப்டாப்னு சொல்கிறது. ஸோ இந்த ஹிஞ்சு வந்து 360 டிகிரி ரொட்டேட்டபிள் ஹிஞ்சு. ஸோ இது இன்னொரு அடுத்த என்ன அட்வான்டேஜ்னால், இது வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் லேப்டாப் இது. ஸோ நீங்கள் ரெகுலர் லேப்டாப்பாக யூஸ் பண்ணலாம், டேப்லெட் மாதிரி நீங்கள் ஃபுல்லாக டச் ஸ்க்ரீனில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹையஸ்ட்டு ப்ராசஸருங்கிறனால உங்களுக்கு டச் வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா வந்து i7 ப்ராசஸர் 12th ஜென்ரேஷனு. ஸோ ஹையஸ்ட் ஸ்பீட் ப்ராசஸரு, ப்ளஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் டச் ஸ்க்ரீனும். ஒரு நார்மல் நீங்கள் ஒரு ஐபேடோ இல்லாட்டி ஒரு சாம்சங் டேப்லெட்டோ அந்த மாதிரி ஏதாவது டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும் டச், அந்தளவுக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் டச் சென்சிட்டிவ்னஸ் இதில். ஸோ வைஃபை கனெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இதில் வைஃபை 6 இது. இதில் பேசிக்கலாக இதோட கான்ஃபிகரேஷனை பற்றி நீங்கள் பார்க்கணும்னா, இது வந்து ஒரு i7 12th ஜென்ரேஷன்
இன்டெல் கோர் ப்ராசஸரு. டோட்டல் 10 கோர்ஸு. எர்லியர் வெர்ஷனில் வந்து 5 கோர்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து 10 கோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து நல்ல இதாக இருக்கும். இதில் வந்து பை டிஃபால்ட்டாக விண்டோஸ் 11 இன்பில்ட்டு அப்கிரேட்ஸ் வருது. உங்களுக்கு இந்த விண்டோஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கலாம். ப்ளஸ் எம்எஸ் ஆஃபீஸ் 2021 எம்எஸ் ஆஃபீஸ் இதில் இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வருது. ப்ளஸ் இது போக உங்களுக்கு வந்து இதில் வந்து வீடியோ கார்ட்ஸ் இருக்குது. NVIDIA GeForce கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. 2 GB இன்பில்ட் கார்டு இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக 2 GB உங்களுக்கு வந்து அக்ஸலேஷனில் கிடைக்கும். உங்களுக்கு இன்டெல்லில் வர ஒரு டிஃபால்ட் 2 GB கிராஃபிக் கார்டு வர இருக்குது. ஸோ 2 + 2 4 GB ஆல்மோஸ்ட் கிடைக்கும். ஸோ NVIDIAவில் வர 2 GB தான் GeForce கார்டு. ஸோ இதில் வந்து மெமரி பார்த்தீங்கன்னா 16 GB ரேமு. அது அப் டு 32 GB நீங்கள் வந்து வேணா அப்கிரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு அனதர் ஒரு 16 GB ஸ்லாட் இருக்குது, உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இன்பில்ட்டு. 512 GB இதோட SSD ஸ்லாட் இது டிஃபால்ட்டாக கம்பெனியில் வர்றது. நீங்கள் அப் டு 2 TB வரைக்கும் SSD வேணால் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் இருக்குது. அதுமாதிரி இது வந்து ஹையஸ்ட் ஃபுல் HD ஸ்க்ரீன் இது. 1920x1200 60 Hz டச் ஸ்க்ரீன் இது. இதில் கலர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பில் இந்த மாடலில் வர வந்து ஒரே கலர் தான். அது மெட்டல் கலர் சில்வர் கலர் தான் வரும். பிளாட்டினம் சில்வர் டச்னுபாங்க. ஸோ அந்த இதாக கலர் தான் வரும். அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு அந்த டைட்டன் கிரேங்கிற கீபோர்ட் கலர் வருது. ஸோ இது ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹையஸ்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு எல்லா வகையான கண்டென்ட் க்ரியேஷன், 3D ரெண்டரிங்கு, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும். கேமிங் லேப்டாப் கேமுக்கு நல்லா யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இது உங்களுக்கு ஹை அண்ட் கேம்ஸ்லாம் ஆடுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் அதெல்லாம் வந்து நல்லா விசிபிலிட்டி எல்லாம் பார்க்குறதுக்கு ஆக்ஷன் அந்த எல்லாமே வந்து ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப ஃப்ளிக்கரிங்ஸ்லாம் ஸ்க்ரீனில் ஃப்ளிக்கரிங்ஸ் எதுவுமே இல்லை. ப்ளஸ் ரொம்ப ஈஸியான அக்சஸாகவும் இருக்குது. நாங்கள் இது டச் ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் மவுஸ் பேட் வச்சு யூஸ் பண்ணுறாங்க அது பண்ணிக்கலாம். போத் ஆப்ஷன் இதில் அவைலபிள் இருக்குது. ஸோ அது மாதிரி இதில் வந்து இன்னொன்று என்ன வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணாமல் டேரெக்டாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லேயே போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டான விஷயம். ஸோ இதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா SD கார்டு இருக்குது. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் லேப்டாப்பில் SD கார்டு வர்றதில்லை. ஸோ இதில் வந்து ஆனால் SD கார்டு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அது போக இதில் வந்து USB இருக்குது. ப்ளஸ் இதில் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு HDMI ஸ்லாட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு டைப்-C 2 டைப்-C போர்ட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து நீங்கள் போர்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ HDMI கேபிள் ஸ்லாட் இங்கே இருக்குது. ஸோ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை. இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேன் உள்ள கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஹையஸ்ட் ஆப்ரேஷனல் டைமில் வந்து ஹீட்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஒன்றும் ஃபீல் ஆக மாட்டீங்க, அந்தளவுக்கு ஹீட் இல்லை கண்டிப்பாக லேப்டாப்பில். சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் குயிக்காக. அந்த டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் ரன் பண்ணும்போது ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இயர்லியர் உங்களோட எந்த ப்ரீவியஸ் லேப்டாப்போட இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா 12th ஜென்ரேஷனுனால உங்களுக்கு லேட்டஸ்ட் வந்து எல்லாமே வந்து நல்லா பவர்ஃபுல்லாக கிடைக்கிது. இது ஒரு மார்க்கெட்டில் இது ஒரு பெஸ்ட் லேப்டாப் இன்றைக்கி இருக்குது. அதில் ரேட்டு வந்து இது லான்ச் பண்ணும்போதில் 1,23,000 இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடியூஸ் ஆகி இப்போ வந்து 90,000 வந்துருச்சு மார்க்கெட்டில் இன்றைக்கி. 90,000 ப்ளஸ் உங்களுக்கு வந்து நிறையா காம்ப்ளிமெண்ட்ரி 1 இயர் டச் ஸ்க்ரீன், இந்த 1 இயர் டச் ஸ்க்ரீனோட கேரண்டி கொடுக்குறாங்க. அதர்வைஸ் 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் கேரண்டி கொடுக்குறாங்க. இதில் சாஃப்ட்வேர் இன்பில்ட் வராதனால நீங்கள் ஒரே ஒரு இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு 32 GB பென்ட்ரைவ் போட்டு ரெக்கவரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெக்கவரி ட்ரைவ்னு சொல்லி. இந்த ரெக்கவரி ட்ரைவில் போய் நீங்கள் உங்களோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸையும் விண்டோஸையும் வந்து ரெக்கவரி பண்ணிடுங்க. பண்ணி வச்சுருந்தீங்க நாளைக்கு இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதில் நீங்கள் 30 GB பென்ட்ரைவ் போட வேண்டியிருக்கும். போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து ரெக்கவர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற பேக்கப்ஸ் எல்லாமே வந்து மெயினாக விண்டோஸ் பேக்கப்பும் ப்ளஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட பேக்கப் வந்து பென்ட்ரைவில் சேவ் ஆயிரும். நாளைக்கு வேணால் திருப்பி அந்த பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் ஃபார்மேட்டிங் பண்ண டைமில் வந்து திருப்பி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வர லேப்டாப்ஸ் எதுவுமே வந்து விண்டோஸோட கீ வந்து இது கொடுக்குறது கிடையாது அவங்க. ப்ளஸ் ரெண்டாவது MS ஆஃபீஸ்க்கும் வந்து கீ எதுவும் கிடையாது. ஸோ அதெல்லாம் இன்பில்ட்டாக போகிறதுனால இந்த பேக்கப் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. ஸோ அது ஒன்று மறந்துடாங்க இந்த லேப்டாப்பில். அது மாதிரி இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆல்மோஸ்ட் இன்பில்ட் வந்துருச்சு. உங்களுக்கு எதுவுமே இல்லை, டேட்டா நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன உங்களுக்கு சாஃப்ட்வேர் தேவையோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் இல்லை. ஸோ அது போக ஏதோ டெல் சப்போர்ட் இருக்குது. 1 இயர் ஸ்க்ரீன் வாரண்ட்டி, 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ப்ளஸ் இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் பார்த்தோமே இந்த டெல் இந்த பென் வேறு வந்துச்சு உங்களுக்கு. ஸோ இந்த பென் வந்து மார்க்கெட்டில் வாங்க போனால் ஆல்மோஸ்ட் 3,000 rupees 3,500 வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் ஃப்ரீ ஆகுது. இது வந்து நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ட்ரா பண்ணுறதுக்கு, ரைட்டிங் ஸ்க்ரிப்ளிங் பண்ணுறதுக்கு, இப்போது நம்ம முந்தி ஃபோனில் எப்படி ஸ்டைலஸ் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஓப்பன் பண்ணுற க்ளோஸ் பண்ணுற இந்த மாதிரி சென்சிட்டிவான ஆப்ரேஷன்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் டூல்ஸில் நீங்கள் வந்து ஏதாவது ட்ரா பண்ணணும், இது வந்து ப்ரெஷர் சென்சிட்டிவ். இது நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்லிம்மாக இதாகும், கொஞ்சம் டென்ஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ இது வந்து நீங்கள் பென் திக்னஸ்ஸு அதெல்லாம் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் எப்படி ட்ரா பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இதுக்கேற்ற மாதிரி வரும். ரொம்ப சென்சிட்டிவான பென்னு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ இது பேட்ரி உள்ளே இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் வரைக்கும் ஒரு லைஃப் வரும் உங்களுக்கு, அவ்வளோ ஈஸியாக காலியாகாது. அது ஒரு மவுஸில் யூஸ் பண்ணுற பேட்ரி மாதிரி ஆல்மோஸ்ட்டு. இப்போ பெனில் வந்து உங்களுக்கு இங்கே டச் ஆப்ரேஷன் இருக்குது, 2 பட்டன் இருக்குது. இதை வந்து பட்டன் வந்து எப்படின்னா நீங்கள் திக்காக யூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டாட் பிக்காக வரும். ஸ்லீக்காக யூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்லேயும் அதுக்கேற்ற மாதிரி யூசேஜஸ் இருக்கும். அந்த யூசேஜ் என்னங்கிறது நீங்கள் ஸ்டடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மவுஸுக்கு பதிலாக அந்த பென் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். பேக் போகிறது, ஃப்ரண்ட் போகிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதை வந்து நீங்கள் டேப்லெட் மாடல் யூஸ் பண்ணும்போது அந்த பென் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த லேப்டாப் வந்து ஒரு எக்ஸலண்ட் லேப்டாப்பு. ஒரு கிட்ஸுக்கு ப்ளஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, ஆஃபீஸு, எல்லா பர்பஸ்க்கும் உங்களுக்கு சர்வ் ஆகும். நல்லா குட் கான்ஃபிகரேஷனு, உங்களோட பர்சனல் கம்பெனியன் இதுன்னு சொல்லலாம். நல்லா ஒர்த்தான லேப்டாப்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஹெச்பி, மேக் புக்கு, அந்த மாதிரி ஏசஸ் எந்த இதை கம்பேர் பண்ணாலும் டெல்லு வந்து என்றைக்குமே குவாலிட்டி வைஸ்லேயும் ஒரு யூசேஜ் வைஸ்லேயும் நல்ல ஒரு லேப்டாப். ப்ளஸ் இது கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு பிளென்ட்டி ஆஃப் ஃபீச்சர்ஸ் இதில் வந்து எல்லாமே வந்துடும். ப்ளஸ் நீங்கள் பார்க்கலாம் ஆன்டிவைரஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக உள்ள வந்துருச்சு. ஸோ டேரெக்டாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல சூப்பரான லேப்டாப்னால் இதான் இன்றைக்கி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.